ஹரி ஓம். இன்னைத்த கிளாஸில் ஒரு சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். கர்ம பலனை எதிர்பாராமல் கர்மத்தை செய். இதனுடைய சரியான புரிதல் என்ன, அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இப்போ இந்த வாக்கியம் உண்மையில் நேரடியான டைரக்டா மீனிங் எடுத்துக்கொள்ளும் போது இட் இஸ் ரியலி லுக்ஸ் லைக் அன்ரியாலிஸ்டிக் சென்டென்ஸ். கிருஷ்ணர் அர்ஜுனிடம் இவ்வாறு கூறவில்லை, அல்லது அர்ஜுனனும் அந்த மாதிரி எதுவும் கேட்கவும் இல்லை. கர்ம பலனை எதிர்பாராமல், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த வகுப்பை கூட கேட்க மாட்டீங்க. எனவே எப்படி அதை சரியாக புரிந்து கொள்வது? கர்ம பலனை எதிர்பாராமல் எப்படி கர்மத்தை செய்யறது அப்படின்னா, அந்த மாதிரி பகவான சொல்லல, அர்ஜுனனும் அதை கேட்கல. அப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது? உண்மை என்னன்னா, இப்படி யாரும் கர்மத்தை செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஆக்ஷன் கர்மத்திற்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆக இருப்பதே அந்த கர்ம பலன் தான். அந்த கர்ம பலன் என்ன வரும்னு நினைச்சுதான் நம்ம கர்மத்தையே ஆரம்பிக்க போறோம். ஒரு ரிசல்ட் என்ன வரும்னு எதிர்பார்த்து தான் நம்ம கர்மத்தை ஆரம்பிக்கிறோம். இதுல தவறு கிடையாது. ஏன்னா கர்மத்தின் மீது ஆசை கொண்டு யாருமே கர்மத்தை செய்யறது இல்லை. எந்த கர்மம் அது அந்த கர்மமே ஒரு மோட்டிவேஷனா இருந்து நாம் அதை செய்யறதுங்கிறது ரொம்ப ரேர். கர்ம பலனை ரிசல்ட் எதிர்பார்த்து தான் எல்லா மனிதர்களும் கர்மத்தை ஆக்ஷனை செய்யறோம். அதில் தவறு என்பது கிடையாது. இப்ப நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கோம் அப்படின்னா, ஒரு அறிவை பெறுவதற்காக தான் நம்ம படிக்கிறோம். படிக்கிறோங்கிறது ஒரு ஆக்ஷன். எதற்காக? அந்த ரிசல்ட் எதிர்பார்த்து தான் நம்ம படிக்கிறோம். இப்ப நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டாஃப், காலேஜில் ஸ்டாஃபா ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்புக்காக தான், கர்ம பலன் எதிர்பார்த்து தான் ஸ்டாஃபா நம்ம ஒர்க் பண்றோம். இல்லை நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க ஃபியூச்சர்லனா, பணம் எதிர்பார்த்து தான் நம்ம தொழில ஆரம்பிக்கிறோம். நீங்க ஒரு சொசைட்டிக்கு ஒரு சேவை செய்யறோம், அப்போ அதுல என்ன, நம்ம பணமெல்லாம் எதிர்பார்க்கலையே, நம்ம தானே கொண்டு கொடுக்குறோம், நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அதுல ஒரு நற்புகழ், பெருமை, நேம் அண்ட் ஃபேம் கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது, மன சந்தோஷமா இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து தான் சேவாவே நடைபெறுகிறது. நீங்க தெய்வ வழிபாடு, ஒரு கர்ம பலனை எதிர்பார்த்து தான் நம்ம தெய்வத்திட்ட வழிபாடு வைக்கிறோம், பிரேயர். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில கோயில்களை சொல்லி அந்த இடத்துல போய் வழிபட்டா நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்குது. பழனி கூட்டம்னா கூட்டம், ஏன்னா அங்க போய் நின்று கேட்டா இறைவன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. திருச்செந்தூர், அங்க போய் நின்று கேட்டா எல்லாமே கிடைக்குது. சோ பலனை எதிர்பார்த்து தான் மக்கள் பழனிக்கும் போறாங்க, திருச்செந்தூருக்கும் போறாங்க. அதிக சக்தி தரும் கோயில், அதனால அதிக சக்தி கூட்டம் நம்ம பார்க்கிறோம். இது தவறு எதுவும் கிடையாது. இப்ப நீங்க மெடிடேஷன் எடுங்க, தவம் பண்றோம். எதற்காக பண்றோம்? ஒரு ஏகாக்கிர சித்தம், ஒரு கான்சென்ட்ரேஷன், மன அமைதி பெறுவதற்காகத்தான் நம்ம மெடிடேஷனே பண்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இப்ப சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சமைக்கிறோம்? பசியாரணுங்கிற ஒரு ரிசல்ட்டுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? சமைக்கிறோம். ஒரு வீட்டை கிளீனா வச்சுக்கிறோம். For a purpose. Everything for a purpose. இப்படி இருக்கும்போது எப்படி நாம இந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறது? நீங்க இப்ப ஒரு கல்யாணம் பண்றோம், இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும், ஒரு ஜாபுக்கு போகணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும், அதுக்காக நான் படிக்கிறேன், அதுக்காக வேலைக்கு போறேன். ஒரு வேலையிலிருந்து இந்த வேலைக்கு போயிட்டுனா கொஞ்சம் நான் செட்டில் ஆயிடுவேன் ஈஸியா. அப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம். குழந்தை ஓல்டேஜ்ல அதை என்னை பார்த்துக்கும் இல்லையா, அது ஏதோ ஒரு நீடுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? குழந்தைய பெற்றுக்கிறோம், வளர்த்துறோம். நத்திங் ராங் இன் தட். நாம பார்க்க வேண்டியது இந்த சென்டென்ஸை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வரேன். நீங்க ஹாபின்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, டிராயிங், பெயிண்டிங், அதெல்லாம் பண்றமே, அதை என்ன எதிர்பார்த்து பண்றோம்? ஒண்ணுமே நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னா, நீங்க பணம் எதிர்பார்க்காமல் இருக்கலாம், பேர் புகழ் எதிர்பார்க்காம இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். அதற்காகத்தான் நம்ம தான் செஞ்சா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த பேஷன் நம்ம சொல்லுவோம், ஹாபி.
அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நம் கர்மத்தை செய்ய முடியும். இது தவறல்ல, அது சரியே தான். கர்மத்தை பலனை எதிர்பார்த்து தான் நம்ம கர்மத்தை செய்கிறோம். இப்ப கர்ம செய்யறோம், அதற்குண்டான கர்ம பலன் வருது. ஏன் எதிர்பாராமல் கர்மத்தை செய் அப்படின்னா எந்த ஆட்டிடியூடுங்கிறத இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த ரிலேஷன்ஷிப், த கனெக்ஷன் பிட்வீன் கர்மா அண்ட் ஆக்ஷன். இப்போ இடையில் ரெண்டுக்கு நடுவுல இன்னொரு வரும் சாதனம் சொல்லுவோம், மீன்ஸ். அந்த சாதனம் மூலியமாகத்தான் அந்த கர்மத்தை, அந்த சாதனம் மூலியமாகத்தான் நம்ம கர்ம பலனை அடைகிறோம். ஸோ இன் பிட்வீன் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட் தட் கம்ஸ் மீன்ஸ். அந்த சாதனை எப்படி இருக்கணும்? ஒரு கரெக்டான சாதனம் தானா, இல்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குதா? கரெக்டான சாதனத்தை நீங்க எடுக்கிறீங்களா மீன்ஸ், இல்ல தவறானதுக்கு போயிடுறீங்களா? அதெல்லாம் அவங்கவுங்களுடைய அறிவை பொறுத்தது. அப்போ அந்த சாதனம் சரியானதாக, அந்த மீன்ஸ் சரியானதாக இருக்கும்போது நம்மளால சாத்தியத்தை நம்ம அடையிறோம், ரிசல்ட்டை நம்ம அடையிறோம். இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அதுக்குண்டான அவேர்னஸ், நாலேஜ் இருந்து நாம அதுல ரிசல்ட் பார்க்கிறோம். இப்போ நம்ம இப்போ சாதனை போதுமானது, அந்த மீன்ஸ் இந்த இடத்துல இந்த காலத்துல இது ஆரம்பிச்சா இது நல்லா போகும் அப்படிங்கிறது ஒரு யூகம் தான். அதுல ஒரு முடிவு எடுக்கிறோம், இது கரெக்டா இருக்கும், இப்படி பண்ணுனா இந்த பிசினஸ் இது கரெக்டா போகும் அப்படின்னு முடிவெடுத்து, இல்ல சில பார்ட்னர்ஸ் சேர்த்துக்கிட்டா இந்த பிசினஸ் நல்லா ஈஸியா பண்ணலாம், ஷேரிங் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி பல முடிவுகள் எடுத்து ஒருத்தன் பிசினஸ் ஆரம்பிக்கிறான். அதுதான் அப்போ அவன் அதெல்லாம் முடிவெடுக்க, சாதனத்தை முடிவெடுத்து ஒரு ஆக்ஷன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதனோட ரிசல்ட் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்பிட்வீன் அந்த கர்மத்துக்கும் கர்மத்தினுடைய பலன் ரிசல்ட்டுக்கும் நடுவில் சாதனை மட்டுமல்ல, மீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆள் உள்ள வரான். தட் இஸ் வேரியபிள் ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ரிசல்ட் டு த கோர். Hidden variable that is out of our control. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மம் பண்றோம், அதற்குண்டான கரெக்டான மீன்ஸ் சாதனத்தை எடுத்து கரெக்டான காலத்துல எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சிரும். ஆனா கர்ம ரிசல்ட், அந்த ஆக்ஷனுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டா வர்றதுக்குனா இந்நடுவுல இன்னொரு ஆள் உள்ள வரார், அவரு தான் ஹிடன் வேரியபிள். ஸோ இது இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். என்ன வரும், எப்படி வரும், ஏது வரும், எதுவுமே நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம சாஸ்திரத்தை சொல்றது பிராரப்தம்னு சொல்லுவோம், பூர்வ ஜென்ம கிருத்த பாப்ப புண்ணியம்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாப்ப புண்ணியம் ஒரு ஹிடன் வேரியபிளா நமக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அல்லது சமஷ்டி, ஒரு பிசினஸ் பண்றீங்க 4-5 பேர் சேர்ந்து செய்யறீங்கன்னா சமஷ்டி கர்ம பலன், எல்லாத்துடைய கர்ம பலனும் சேர்ந்து ஒரு that may be the cause of the hidden variable னு சொல்றேன். அப்ப அது இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம முயற்சி பண்ணினாலும் பர்ஃபெக்டா நம்ம புத்தி கெட்டின அளவுக்கு முயற்சி பண்ணி உடம்புல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வருமா அப்படின்னா வரலாம், வராமையும் போகலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் hidden variable. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேரியபிள் உள்ள இருக்கு, ஒரு தடை வருது, அப்ப நம்ம அதற்குண்டான முயற்சி செஞ்சு அந்த தடையை நீக்கி நம்ம மறுபடியும் போராடணும். மறுபடியும் ஒரு தடை வரும், அதுக்கும் முதல் தடைக்கு சம்பந்தமே இல்லாம புதுசா ஒண்ணு வரும், அதுக்கு புதுசா யோசனை பண்ணி முயற்சி செய்து நம்ம மேல போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். எந்த ஒரு கர்மத்தையும் ஒரு கர்ம பலனை எதிர்பார்த்து ஆரம்பிக்கும் போது நாம இப்படி செய்யறோம், கரெக்டான சாதனத்தை யூஸ் பண்றோம், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால ஒரு வேரியபிள் ஃபேக்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ வில் நாட் என்டர் இன்டு சேட்னஸ். எனக்கு நான் எதிர்பார்த்தேன் இது கிடைக்கல அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு நாம போக மாட்டோம். ஏன்னா சேட்னஸ் இஸ் நாட் பை சாய்ஸுங்க. நான் கவலைப்படணும் கவலைப்படக்கூடாதுன்னு எடுக்கிற முடிவுல சாய்ஸ்ல வர்றதில்ல, இட் ஹேப்பன்ஸ். So you must get enough knowledge to get out of that sadness. அதுக்காக தான் இப்போ நாம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, அங்க என்னென்ன சாதனங்கள் நம்ம பார்க்கணும், அது குட் ஸ்கூலா இருக்கணும், நல்ல கோச்சிங் இருக்கணும், நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், ஒரு நீங்க நல்ல ஒரு டிட்டர்மினேஷனோட படிக்கணும், ஒரு டெடிகேஷன் இருக்கணும், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கணும்,
ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய மீன்ஸ் சாதனம். ப்ளஸ் ஒரு வேரியபிள் ஃபேக்டர் உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த செட்டப்பில் நம்ம எப்படி ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் கர்மா அண்ட் கர்மா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் as much as possible and I don't know the hidden variable, so I don't expect the karma result. இப்படித்தான் வரணும்னோ இப்படி வரக்கூடாதுன்னோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த ஆட்டிடியூடோட நாம் கர்மத்தை பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி எப்படி வரலாம் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணுது சாஸ்திரம். 4 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் வரும். எந்த கர்மத்தை உலகத்தில் எந்த கர்மத்தை பண்ணிங்கனாலும், ஸ்கூல் கோயிங்கா பிஸ்னஸா எதை நீங்கள் பண்ணாலும் 4 டைப்பில் தான் ரிசல்ட் வரும். ஒன்று, சம்டைம்ஸ் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு 70 மார்க் 80 மார்க் வரும்னு நீங்கள் நினச்சி பரீட்சை எழுதிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் பார்த்தா 92 வந்திருக்கும். இதுவும் பாசிபிள். அங்கே யார் விளையாண்டது? த ஹிடன் வேரியபிள் பிராரப்தா, த புண்ணியா, பூர்வ ஜென்மத்து புண்ணியா பாப்பா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் டு கெட் யூ ஃப்ரம் டு ஜம்ப் யூ ஃப்ரம் 78 to 92. அதையும் ஏற்றுக்கணும். அதுக்கு வி நீட் நாட் ஜம்ப். ஏதோ நம்ம புண்ணியம் இருந்திருக்கு, நம்ம நினச்சதுக்கு மேலே வந்துருச்சு, அவ்வளோதான். வி நீட் நாட் டிஸ்டர்ப். சம்டைம்ஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட். நான் ஒரு 70-80 வரும்னு நினச்சேன், 80 வந்துருச்சு, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒர்க் பண்ணுறதுல எங்கேயும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது. 100% 200% விடாமுயற்சி போட்டு ஒர்க் பண்ணிடணும். ரிசல்ட் வரும்போது என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிறது தான் கர்ம பலனை எதிர்பாராமல் கர்மத்தை செய்கிறதுடைய அர்த்தமே. இப்போ சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்திருக்கு கீழே வந்திருக்கலாம், lower than what you expect. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 80 வரும் நினச்சிருக்கலாம், மேபி 70 அந்த மாதிரி வந்திருக்கலாம் மார்க்கு, அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. சம்டைம்ஸ் விபரீத பலன் அப்படின்னா நம்ம நம்பர் ரிசல்ட் வராமல் கூட இருக்கலாம். ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, +2 ரிசல்ட், காலேஜ் ரிசல்ட், ஆனால் நம்ம நம்பர் அங்கே இல்லாமல் இருக்கலாம். தட் இஸ் விபரீத பலன், அதுவும் வரலாம். ஸோ நம்ம கர்மத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட ஆக்ஷன் கொடுக்கக்கூடிய பலன் 4 டைப்ஸ். Sometimes you may get what you want, what you like, or sometimes more. Sometimes you get more, sometimes as much as you expect, sometimes lower than what you want, sometimes viparita pala. This is law of karma pala. கர்ம பலத்தினுடைய லாவே இப்படித்தான். இறைவன் படைச்சதை இப்படித்தான், கிரியேஷனை இப்படித்தான், சிருஷ்டியே இப்படித்தான். ஸோ இப்படி நடக்கும்போது ஒரு கர்மத்தை பண்ணி இந்த 4 ரிசல்ட் வரும்போது we need not jump to the sky or we need not cry sad. இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒரு தப்பு நாம் கீழே ஒரு ஃபெயிலூர் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா we can learn more from that. we need not go for sadness. இந்த அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேட்னஸ்க்கு நம்ம போக மாட்டோம். அப்போது என்ன தப்பு நடந்தது, சப்போஸ் நீங்கள் அதில் ஃபெயிலூர் ஃபேஸ் பண்ணிட்டீங்க, நினச்சதுக்கு கம்மியாக வந்திருக்குன்னா நம்ம என்ன தப்பு பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், ஹவு நான் எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கணும், அடுத்த தடவை நான் எப்படி அதை ரீச் பண்ணணும், அந்த கோலை எப்படி அடையணுங்கிற தான் திங்கிங் இருக்கணுமே தவிர தேர் இஸ் நோ நீட் ஆஃப் சேட்னஸ். ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தேவையே இல்லை, அவசியமற்ற ஒரு விஷயம். இப்போ இதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கர்ம யோகம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறார் கீதையில். அவர் சொல்கிற வேர்டு ஃபார் யுவர் சேக் நான் சொல்கிறேன். சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் அப்படின்னா மனோநிலையில் சமத்துவம்னா ஈக்குவல், அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் வச்சுக்கோ. திஸ் இஸ் த ஆக்சுவல் டீச்சிங் ஆஃப் கிருஷ்ணா டு அர்ஜுனா இன் பகவத்கீதா. சமத்துவம் யோகம் உச்சியதே. கர்ம பலன் உன்னை நோக்கி வரும்பொழுது மனதை சமமாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பதுதான் கர்மயோகம். அதனுடைய தமிழாக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், கர்ம பலனை எதிர்பாராமல் கர்மத்தை செய் அப்படிங்கிறது நேரடியான வாக்கியத்தினுடைய பழைய மீனிங் எடுத்துட்டோம்னா அது நம்மளால அது டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. எப்படி அதை அப்படி பண்றது, ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்காம
என்ன ஒரு மூடன் கூட, சாஸ்திரமே சொல்லும், ஒரு மூடன் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஸோ நாம கண்டிப்பா எதிர்பார்த்தா செய்யறோம், 100% ஒர்க் பண்றோம், எஃபர்ட் போடுறோம். ஆனா ரிசல்ட் வரும்போது சமத்துவம், ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? சமத்துவம். சமத்துவம் மீன்ஸ் அன்டிஸ்டர்ப்டு மைண்ட் இஸ் நீடட். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது என்னங்கிற செயல்பாட்டுக்கு போயிடுவோம். இல்லைன்னா we will dwell in that sadness and அடுத்த வெற்றிக்குண்டான இடத்துல நம்ம பாதை எடுத்து வைக்க முடியாது காலம். அதுக்காக இறைவன் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்லும் போது அந்த கர்மயோகம்ங்கிற வேர்ட் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு அவர் கொடுக்குற அடுத்த இன்னொரு அட்ஜெக்டிவ் கர்மஷு கௌஷலம். கர்மஷு கௌஷலம்னா திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டூயிங் கர்மா. ஆக்சுவலா திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே. எப்ப கர்ம பலனை மட்டும் எதிர்பார்த்து நம்ம ஒரு கர்மத்தை பண்ணிட்டோம்னா அதோட ரிசல்ட்னால நீ அஃபெக்ட் ஆயிட்ட அப்படின்னா தட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டூயிங் கர்மா. த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டூயிங் கர்மா இஸ் எது வந்தாலும் யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப். இந்த கர்ம ரிசல்ட் கர்ம பலன் வரும்போது யூ ஷுட் நீ நாட் டிஸ்டர்ப். அப்போ அடுத்து அவர் சொல்லுவாரு தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும் பார். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணு. எந்த கர்மம் பண்ணாலும் அது தர்மமா? தர்மம்னா என்ன? எனக்கு எது பிடிக்குதோ அது எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதை மட்டும்தான் செய்யணும். எனக்கு எது பிடிக்காதோ அது மற்றவர்களுக்கும் பிடிக்காது, அதவே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேர் தர்மம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஃபார்முலா ஃபார் தர்மா. நீங்க எந்த கர்மத்தை பண்ணாலும் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கான்னு பாருங்க. இதுதான் பகவான் சொல்றது. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு? கர்மன் ஏவாதி காரஸ்தே, உனக்கு கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் நான் கொடுத்து இருக்கிறேன். தர்மத்துக்கு உட்பட்டு அதை பண்ணு. ஆனா சாய்ஸ் இருக்கு. நீ தர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணலாம், அதர்மத்துக்கு உட்பட்டு நீ பண்ணலாம். சாய்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா ஃப்ரீவில் இருக்கு, யூ கேன் சூஸ். பட் எப்ப நீ தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு கர்மத்தை பண்றியோ அப்போ அதுல வர ரிசல்ட்ட சமத்துவம் யோக உச்சியதே. அது டிஸ்டர்ப் ஆகாம ரிசல்ட் வரும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஏத்துக்கோ. ஏன்? கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கனே தவிர கர்ம பலனை ரிசல்ட்டை முடிவு செய்யற சக்தியை நான் உனக்கு கொடுக்கவில்லை. This is statement of Bhagavan in Gita, in all Shastras, Upanishads. So அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த வேர்டு வாட் இஸ் த, இப்படி அந்த கர்மம் ஆக்ஷனை கர்ம யோகமா பண்றதுனால என்னங்க யூஸ்? ஃபர்ஸ்ட் மன அமைதி, அந்த கொந்தளிப்பு அற்ற நிலை. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சனே, எனக்கு மார்க் வரலையே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணனே, நான் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் டர்ன் ஓவர் பண்ண முடியலையே, என் ஆரோக்கியத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யோகா செஞ்சேன், எக்ஸசைஸ் செஞ்சேன், ஆனா என் இடத்துல ஆரோக்கியம் கெட்டு போச்சே, என் குடும்பம் நல்லா இருக்கும்னு இத்தனை தான தர்மங்கள் பண்ணினனே, இப்ப எங்க வீட்டுல ஒருத்தருக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சே, அல்லது எனக்கு வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, இறைவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? கொந்தளிப்பு, பிரஷர், ஆங்ஸைட்டி, டென்ஷன். ரிசல்ட் இதுதான். பிபி, சுகர், டேப்லெட், இதுல போயிடுவோம். அதனாலதான் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, கர்ம யோகமா செய், சமத்துவம். ரிசல்ட் வரும்போது ஏன் சமத்துவங்கிறதுக்கு ஒரு அறிவு கொடுக்கிறாரு. உனக்கு நடுவில் ஒரு வேரியபிள், ஹிடன் வேரியபிள் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. மேல ஹையஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அனில் அம்பானில இருந்து கீழே லேபர் வரைக்கும் அந்த இன்வேரியபிள் வேரியபிள், ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்னோன் ஃபேக்டர் வேரியபிள் இருக்கு. அது எப்படி வருது, எங்க வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஏன்னா பூர்வ ஜென்மா கனெக்டட் புண்ணிய பாப்பா, அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. கரெக்டா வந்துச்சுன்னா we will get correct result. அது புண்ணியம் வெளிப்பட்டதுன்னா நம்ம கரெக்டான எதிர்பார்த்து கிடைக்கும் சாஸ்திரம் சொல்லுது. நாம செஞ்ச பாபம் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளால நினைச்சதை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்த முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த கர்மத்தை நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தான் கர்ம பலனை எதிர்பாராமல் செய்யுங்கிறத சரியான புரிதல். ஒரு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்துடும். நல்லா ஒர்க் பண்ணுவோம், எது வந்தாலும் ஏத்துக்குவோம். அப்படிங்கும்போது அடுத்த தடவை கர்மத்தை செய்யும் போது அதே எந்தூல நம்ம ஆரம்பிப்போம். சப்போஸ் ஒரு தடவை கர்மத்தை பண்ணி தோத்துட்டோம், இல்ல ரெண்டாவது தடவை கர்மத்தை பண்ணி நம்ம தோத்துட்டோம்னா மூணாவது தடவை அந்த கர்மத்தை பண்றதுக்கு நமக்கு ஒரு எந்துவே உள்ள இருக்காது. we lost our motivation, we lose our interest. அப்படிங்கும்போது we will lose our life.
த ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம விட்டு போயிடும். இந்த ஹாப்பினஸ் இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கு உதவியா உள்ள வந்துருச்சு அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்கா யாரை பார்த்தாலும் நெகட்டிவா தான் தோணும். பொறாமப்படுவோம், கோபப்படுவோம். எதிர்பார்த்தது நடக்கலைன்னா ஃபர்ஸ்ட் வர நம்மளை பிடிக்கிற பேய் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம். அப்புறம் அதுல வெற்றி அடைஞ்ச பார்க்கும்போது உடனே ஒரு பொறாமை, இதெல்லாம் வெறுப்பு, கோபம். அப்புறம் சில சமயம் எப்படியாவது அவனை பழி வாங்கணும், கீழே தள்ளி விடணும், பழி வாங்குற உணர்வு. அப்ப என்ன ஆகும்? டோட்டல் மன அமைதி கம்ப்ளீட்டா ஜீரோவுக்கு வந்துடும். யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ மன பலத்தை இழக்காம இருக்கணும். என்னுடைய மனம் பலமானதாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தாக்கு பிடிக்கிற இருக்கணும். என்னோட மைண்ட் எப்படி சொல்றது, எனக்கு ஒரு ஸ்லேவா இருக்கணும். என் மைண்ட் எனக்கு மாஸ்டர் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா, அடுத்தது நான் ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை வாழ்க்கையை வாழணும்னா, கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அதெல்லாம் தப்பு சொல்லலீங்க. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? எந்த கர்மத்தை நீ பண்ணினாலும், வீட்டுல 4 பேத்துக்கு சமைச்சு போடுற ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்ற டீச்சரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனி நடத்துற ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நீங்க பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கிறவரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த கர்மத்தில் நோ டிஃபரன்ஸ். அதுல இது உயர்ந்தது, ஒயிட் காலர் ஜாப் எல்லாம் உயர்ந்தது, இதெல்லாம் அப்படி கர்மத்தில் உயர்வு தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப ரோடு கூட்டுறவங்க தீபாவளி சமயத்துல குப்பையா அள்ளினா எப்படி இருக்க போகுது? we cannot live in this world. சோ அது அந்த கர்மம் வச்சு, அது கர்மத்தை இழிவான கர்மம், அதை செய்யறவங்கள இழிவானவர்கள்னோ, இந்த கர்மம் எல்லாம் ஒயிட் காலர் ஜாப், இதை பண்ணா இதெல்லாம் சிறப்பு, நம்ம சொசைட்டில ஒரு மதிப்பு. அப்படி அல்ல. அவன் ரோடு கூட்டுறவனா கலெக்டரா இருக்கிறங்கிறது மேட்ரு கிடையாது. அதனால அவன் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ அது காரணமாக இருப்பதில்லை. எது காரணம்னா, செய்யற கர்மத்தை பலன் வரும்போது அவன் ரோடு கூட்டனாவும் இருக்கலாம். கர்ம பலனை சமத்துவம் யோக யுச்சியத்தோட பண்ணானா, கர்மயோகம் பண்ணனா, he will have a happy life. கலெக்டரா இருந்துகிட்டு கர்ம பலன் மேல பற்று கொண்டு எனக்கு நினைச்சதெல்லாம் வரணும்னு நினைச்சவன் கர்மத்தை பண்ணானா, he cannot have a happy life. ஸோ கலெக்டரா இருக்கிறதுனால அவங்க ஹாப்பியா இருப்பாங்கனோ, ரோடு கூட்டுறதுனால அவங்க ஹாப்பியா இல்லையோங்கிறது கிடையாது. ஸோ அல்டிமேட் கோல் இன் அவர் லைஃப் இஸ் ஹாப்பினஸ். அது ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் எல்லாரும் வேண்டுவது சந்தோஷம், நிம்மதி, அமைதி. இதை அடையணும்னா ஜாப் doesn't gives you the satisfaction. மெயின் எந்த கர்மம் பண்ணாலும் பகவான் கிருஷ்ணர் சொல்றது அதான். எது வேணா பண்ண, அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையவே கிடையாது. விவசாயம் அதெல்லாம் தாழ்ந்தது, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றது உயர்ந்தது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன். we are living in the world of fantasy. அதுல உட்காந்துட்டு நம்ம அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. என்ன சொல்றாரு? கர்மத்தை கர்ம யோகமா பண்ணு. சமத்துவம், அர்ப்பணா புத்தி. ஃபர்ஸ்ட் கர்மத்தை பண்ணும்போது இறைவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல பண்ணு. கர்மத்தோட ரிசல்ட் வருதா, அதை ஏற்றுக்கொள்ளும் போது நடுவில் ஒரு வேரியபிள் ஃபேக்டர் இருக்கு. அதுக்கு காரணம் நான் தான். பூர்வ ஜென்மத்தை நான் பண்ண புண்ணியம் பாப்பம் இங்க விளையாடுது. So anyhow I have to accept. We need not blame anybody in this world. Even Devata. Some people will blame people. Some people will blame Devatas. அவன் அந்த சாமிக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், சாமி கொடுக்கல. இல்ல they will blame the society. இந்த நாட்டு மக்களை இப்படித்தான், அந்த ஊர் மக்களை இப்படித்தான், என்னை ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் பண்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பிளேமிங். That shows murmuring, shows non-acceptance. The non-acceptance leads to unhappiness. So if you want to get out of that unhappiness, irritation, anxiety, pressure, tension, stress, you must learn to do the karma. Every karma, each and every karma you must learn to do is as karma yoga. This is the teaching of Bhagavan in Krishna, in Bhagavad Gita. இதைத்தான் நம்ம எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம்? கர்ம பலனை எதிர்பாராமல் கர்மத்தை செய். இந்த டெப்த் இந்த அளவுக்கு ஆழமாக புரியாத போது நம்மளால இதை புரிஞ்சுக்கவே முடியாது. எப்படி? how it is possible? is it possible? ஒரு கர்ம பலனே எதிர்பாராம எதுவுமே இல்லாம அப்ப என்ன சாமியாரா போகணுமா, சன்னியாசியா போகணுமா? people discussing like that, but that is not true. உண்மையான மீனிங், ஒரு கர்மத்தை பண்ணும்போது நீ ஃபர்ஸ்ட் அத
ஈஸ்வரன் தான் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த கர்மத்தை, இறைவன் இந்த கிரியேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி அதை நம்ம இந்த கர்மத்தையுமா இறைவன் கொடுத்துருக்காரு ஆக்ஷன், எஸ், எப்படி நம்ம சிந்திப்போம். இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னால என்ன சாய்ஸ் எனக்கு கிடைக்கல, யார் அம்மா அப்பா வேணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த வருஷத்தில் பிறக்கணும், அண்ணன் தம்பியா யார் இருக்கணும், மேரேஜ் யாரு கூட, இன்லாஸ் எல்லாம் யார் யாரை நான் ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஜாப்ல நான் இருக்கணும், இதெல்லாம் நாம் நினைக்கிறோம் நம்ம சூஸ் பண்ணோன்னு ஜாப் வேணாம், மற்றதெல்லாமே நம்ம எதுவுமே நம்ம சூஸ் பண்ணவே இல்லை. இட் கெட்ஸ் given to meங்கிறது புரிஞ்சுக்கணும். The parents are given to me, the siblings are given to me, the in-laws are given to me, the society given to me, the time of birth, place of birth, everything is given to me by the creator. அவர் என்ன எப்படி கொடுத்தாரு, அவருக்கு என்ன நம்ம மேல இஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லதா கொடுத்துட்டு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் மோசமா கொடுத்துட்டாரா என்ன? அப்படி அல்ல. அவருக்கு விருப்பு வெறுப்புங்கிறது கிரியேட்டருக்கு கிடையவே கிடையாது. நீங்க பூர்வ ஜென்மத்துல என்ன புண்ணியம் பாப்பம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிப்ளிங்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் படைக்கிறார். சோ குறையொன்றும் இல்லை, அவர் படைப்பில் குறையொன்றும் இல்லை. இப்ப சம்படி என்னோட கணவர் இப்படி இருக்காரே அப்படி இருக்காரே அப்படின்னா, அப்படிப்பட்ட கணவரை உங்களுக்கு கொடுத்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டை பெறுவீர்கள் என்று கணக்கு பண்ணி தான் இறைவன் கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட பையனை எனக்கு நான் இருக்கிற பையனுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சில பேர் புலம்புற பாக்குறோம். அப்ப என்ன தெரியணும், இப்படிப்பட்ட மகனை கொடுத்தா தான் யூ வில் கெட் த யூ வில் grow mentally. அதை பேஸ் பண்ணி தான் இறைவன் கொடுத்திருக்காரு. we need not blame family members. ஏன்னா அந்த டைப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. நம்மளுடைய மென்டல் growthக்கு அப்படிப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால இறைவன் கொடுத்திருக்காரு. குறையொன்றும் இல்லை. we need not murmur. நமக்கு என்னன்னா இந்த அறிவு இல்லாதனால நாம எங்க போய் மாட்டிக்கிறோம், நான் அக்செப்டன்ஸ். ஐயோ எனக்கு இப்படி நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபேமிலி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி ஜாப் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி ரிலேஷன்ஸ் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி. எதிர்பார்க்காதீங்க. ஏன், ஆல்ரெடி டிசைடட் திங்ஸ் இதெல்லாம். அதுல போய் நீங்க எப்படி எதிர்பார்க்கறது? சோ இறைவன் கொடுத்ததுலயும் குறை ஒன்றும் கிடையாது, அதை வாங்கிட்டு வந்ததுலயும் குறை ஒன்றும் கிடையாது. அதை பத்தி கவலைப்படுறது அர்த்தமற்றது. இப்ப நான் என்ன பண்ணும், கர்மன் ஏவாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இறைவன் என்ன சொல்றாரு, கர்மத்தை செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. நீ அதை நல்லா திங்க் பண்ணு, உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன அப்படின்னு பாரு. அப்புறம் அதை நல்லா அதை எவ்வளவு எஃபிஷியன்டா ப்ரொடெக்டிவா நீ பண்ண முடியுமோ அதை திங்க் பண்ணு, செஞ்சுக்கிட்டே இரு. ஆல்வேஸ் யூ திங்க் ஆஃப் கர்மா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எது இப்படித்தான் கர்ம பல வரணும்னு எதிர்பார்த்துறாத. ஏன்னா அது உன் கையில் இல்லை, என் கையில் இல்லைன்றுவர். அப்புறம் எதுக்குங்க பிரேயர் பண்றோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கு பிரேயர் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். முயற்சி பிளஸ் பிரார்த்தனா, அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மெத்தட் ஆஃப் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அந்த வேரியபிள் ஃபேக்டரை கொஞ்சம் குறைக்கிறோம், நமக்கு சாதகமா மாத்தணும்னா the prayer will help. So you have to put effort, and then you must have some prayer, then the result. எல்லாம் பண்ணினாலும் அது என் கையில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணாலும் வரலாங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கும்போது we will not get into sadness. So இந்த வகுப்பை நீங்க மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்க, திங்க் பண்ணுங்க, கர்ம யோகமாக பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆல் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ.